வேற லெவல் போங்க நண்பர்களே. தாறுமாறு தக்காளி சோறு. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கான எபிசோட் பயங்கர ஃபயரா இருக்க போகுது. எப்படி நாளைக்கான எபிசோட் ரொம்ப ஃபயரா இருக்க போகுது. முக்கியமா வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட ட்விஸ்ட் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பணப்பெட்டிங்க பேர்ல வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையுமே ஒரு மாதிரி குழப்புறாங்க ப்ரோ. அப்படியே பணப்பெட்டியை வச்சு வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையும் குழப்புறாங்க. இந்த பணப்பெட்டி ஸ்கெட்ச் யாருக்கு அப்படிங்கிறது இன்னொருத்தையும் புரியவே மாட்டேங்குது. நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க நார்மலா 1 லட்சம் 2 லட்சம் சொல்லி கொடுத்து அந்த டைட்டில் வினருக்கான பிரைஸை மட்டும் தான் கம்மி பண்ணிட்டு இருக்காங்க. மேபி அந்த பணத்தை பிரிச்சு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க போல நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படி இல்ல. அதை கூட நம்ம ஒரு வீடியோல மென்ஷன் பண்ணிருந்தோம். அப்படியே நண்பர்களே இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கும். பார்த்து பண்ணி விடுங்க. இந்த பணப்பெட்டிங்க பேர்ல பிரைஸ் அமௌண்ட் தான் கம்மி பண்ணிட்டு இருக்காங்க. டைட்டில் வினருக்கான பிரைஸ் அமௌண்ட் தான் லெஸ் ஆயிட்டே இருக்கு. இது என்ன ஸ்கெட்ச்னு நமக்கு புரியலன்னு சொல்லிட்டு இருந்தல. நாளைக்கு இந்த வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட டிஸ்டோ கொண்டு வச்சிருந்திருக்காங்க போல. உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான். காலங்காத்தால ரயான் வந்து இந்த 2 லட்சத்தை எடுத்தோனே பிக் பாஸ் ஒரு விஷயத்தை சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் வரப்போற டாஸ்க் எல்லாமே கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும். சோ அதனால பார்த்து ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்களே. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மொத்தம் 3 அப்டேட் நான் கொடுத்திருந்தேன். 3 அப்டேட்ல ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ஒரு கேள்விக்குறியா இருந்துன்னு சொல்லியிருந்தால. என்னன்னா ஒன்னு ரயான் வந்து 2 லட்சத்தை எடுக்க போறாப்ல. ரெண்டாவது வீட்டுக்குள்ள மாக்காப்பா அண்ணன் வரேன்னு சொல்லி ஒன்னு சொல்லியிருந்தேன். மூணாவது நைட் வந்து ஒரு 4 லட்ச ரூபாய் பெட்டி வைக்கிறாங்க. அந்த 4 லட்ச ரூபாய் பெட்டியை ஜாக்லின் ட்ரை பண்ணி தோத்து இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னு ஒரு நியூஸ் சொன்னேன்ல. எனக்கு தெரிஞ்ச இந்த நியூஸ் ஃபேக் தான். அதனால தான் காலைல இந்த வீடியோல ரொம்ப தெளிவா மென்ஷன் பண்ணியிருந்தேன். அந்த நியூஸ் எனக்கு தெரிஞ்சு அஃபிஷியலா யாருமே போடல. ஒரு ரூமர் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அதனால ஜாக்லினுக்கு அதனால நீங்க ஜாக்லினுக்கு ஓட்டுகள் போட்டுட்டு இருந்தீங்கன்னா மறக்காம ஓட்டுகள் போட்டுட்டே இருங்க. ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஜாக்லின் ஃபேன்ஸ் நிறைய பேர் எப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ப்ரோ எவிக்டா அப்ப நாங்க போட்ட ஓட்டுக்கெல்லாம் வேஸ்டான்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த ஓட்டுகளும் வேஸ்டா போல. உங்களுக்கான ஓட்டுகளை கரெக்டா போட்டுட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்க நைட் இதுக்கு அப்புறம் டாஸ்க் இல்ல. மாக்காப்பான வீட்டுக்குள்ள வந்து 6 பேரையும் பிடிச்சி வச்சு கேள்வி கேட்டு அந்த ஒரு செக்மெண்ட் தான் கொண்டு போக போறாங்க எனக்கு தோணுது. சரி ஓகே. நாளைக்கு என்ன ப்ரோ நடந்துருன்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா நாளைக்கு மொத்தம் 2 பணப்பெட்டி போறதை வச்சிருக்கதா நியூஸ் வந்திருக்குது. 2 பணப்பெட்டியில முதல் பணப்பெட்டியில 2 லட்சம் தான் வச்சிருக்காங்களா. என்ன ப்ரோ சொல்றீங்க கேட்டீங்கன்னா எஸ். அதனால தான் சொன்னேன் ஜாக்லினுக்கான அந்த நியூஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபேக்குன்னு. ஏன்னா 4 லட்சம் வச்சுட்டு திருப்பி 2 லட்சத்துக்குலாம் மாத்த மாட்டாங்க. இன்னைக்கு நைட்டு 4 லட்சம் வச்சா கண்டிப்பா நாளைக்கு வந்து 6 லட்சம் தான் வைப்பாங்க. 4 லட்சம் வச்சுட்டுலாம் 2 லட்சம் வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால எனக்கு தெரிஞ்சு நைட் வந்து டாஸ்க் இருக்க போறதுல நாளைக்கு 2 லட்சம் ரிட்டர்ன் வைக்கிறாங்க போல. அந்த 2 லட்சத்தை பவித்ரா அவர்கள் எடுக்கிறாங்களா. அப்படி பவித்ரா அவர்கள் ஓடி போய் எடுத்துட்டு வந்துட்டாங்களா. நோ என்னன்னா சொல்றேன் கேட்டீங்கன்னா சத்தியமா சொல்றேன் ப்ரோ. வீட்டுக்குள்ள உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க. எதா பண்ணும் டாஸ்க் ஆடணும் சொல்லி யோசிச்சாங்க. அவங்க உண்மையை யோசிச்சாங்க. ஆனா ஜாக்லினை பொறுத்தவரைக்கு எல்லாரும் ஏதோ ஒன்று பண்றாங்க, நம்மளும் கூட சேர்ந்து ஏதாவது ஒன்று பண்ணுவேன்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் பெட்டி எடுத்துட்டு வர இங்க உட்காந்து ஜாக்லின் வந்து நானும் போகணும் சொல்லி ஃபீல் பண்ற மாதிரி காட்டிட்டு இருந்தாங்க. கடைசி வரைக்கும் அவங்க பெட்டிக்கு மூவே பண்ணல போல. நாளைக்கு வந்து பவித்ரா அவர்கள் தான் அந்த பெட்டிக்கு ஓடுறாங்களா. ஓடி 2 லட்சத்தை எடுத்துட்டு உள்ள வந்துட்டாங்களா. அப்படியே 2 லட்சத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க போல. வேற லெவல் சம்பவத்தை பண்ணிட்டாங்க. நடா நீங்க டாஸ்க் பீஸ்ட் எங்க அக்கா பத்தி வைபுடா எங்க அக்கா இறங்குனா அந்த ஆட்டத்தை வின் பண்ண விட மாட்டாங்கடா அப்படின்னு வரதா இருக்குது. சோ 2 லட்சத்தோட ரொம்ப சேஃபா வீட்டுக்கு வந்துட்டாங்களா. அடுத்ததா வீட்டுக்குள்ள 10 லட்சம் வச்சாங்களா. என்ன நண்பர்களே 2ல இருந்து 10 கேட்டீங்கன்னா எஸ் நான் தான் சொன்னேன்ல இது ஒரு கேம்பிளிங். எப்படி இது ஒரு கேம்பிளிங். உங்களுக்கான ஆசையை தூண்டிக்கிட்டே இருப்பாங்க. 1 லட்சம் வைக்கிறோம் அடுத்த 2 லட்சம் 2 லட்சம் வைக்கிறோம் அடுத்த 4 லட்சம் அப்படின்னு மாதிரி வைக்க ஃபர்ஸ்ட் 2 பேர் போய் டாஸ்க் ஆடி இருப்பாங்களா. யாரு நம்ம முத்துக்குமார் ரயான். இந்த 2 பேருக்கும் ஆசைகள் கூடும். இந்த டாஸ்க்கை தான் நம்ம ஈஸியாக ஆடிட்டோமே இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு அந்த டாஸ்க்கை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஆசை ஏறதான் செய்யும். ஓகேவா கண்டிப்பா ஆசைகள் ஏறும். அந்த வகையில் 10 லட்சத்தை தூக்கி வச்சிருக்காங்களாம் நண்பர்களே. 10 லட்சத்தை தூக்கி வச்சாங்களாம். ஆனா அந்த 10 லட்சத்துக்கு யார் கலந்துக்கிட்டாங்கன்னா சௌந்தர்யா அவர்கள் கலந்துக்கிட்டாங்களா. நோ நான் சொல்றேன் உண்மையான்னு கேட்டீங்கன்னா எஸ் ப்ரோ சௌந்தர்யா அவர்கள் தான் கலந்துக்கிட்டாங்களா. வேற லெவல் சம்பவத்தை பண்ணிருக்காங்க. அப்படியே வேற லெவல் சம்பவமா. கண்டிப்பா நீங்க நாளைக்கு பார்க்கும்போது நீங்களாம் அப்படி பாராட்டுவீங்க. எனக்கு தெரிஞ்சு சில்லறையெல்லாம் செதற விடுவீங்க. பிக் பாஸ் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு. அந்த விஷயத்தை நம்ம கூட காலைல மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஏன்னா காலைல நம்ம சௌந்தர்யா பொறுத்தவரைக்கும் ஃபேட்மெண்ட் உட்காந்து சொல்லிட்டு இருப்பாங்க எனக்கு இந்த டாஸ்க் ஆடணும் எல்லாரும் ஆடுறாங்க நானும் ஆடணும் சும்மா இருக்கக்கூடாது எனக்கான பெஸ்ட்டை நான் கொடுக்கணும்னு சொல்லி பேசிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ ஃபேட்மேன் அவர்கள் 2 அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க 3 அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்று நீ என்கிட்ட ஒரு அண்ணன்ட்ட கேட்குற மாதிரி இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ட கேட்குற மாதிரி கேட்டா இந்த டாஸ்க்கை நீ ஆடாதன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீ வந்து ஒரு வின்னிங் கேண்டிடேட்ல இருக்க. ஓகேவா நீ வந்து வின் ஆகிற பொசிஷன் நீ வந்து ஒரு டைட்டில் வின்னர் பொசிஷன்ல இருக்க. அப்படி இருக்கும்போது நீ அந்த டாஸ்க்ல போய் ஆடி ஒருவேளை நீ ஜெயிச்சுட்டேன்னா ஓகே ஆனா தோத்துட்டேன்னா எல்லாம் வேஸ்டா போயிடும். அதனால இந்த டாஸ்க் நீ ஆடாம இருக்கிறது தான் பெஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம ஃபேட்மேன் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அடுத்ததா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா உனக்கு அப்படி இந்த டாஸ்க்கை இறங்கி ஆடணும் உனக்கு அந்த பண தேவைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இறங்கி ஆடு. நான் அதில் ஒன்றும் சொல்றதுக்குல கண்டிப்பா நீ இறங்கி ஆடலாம். மூணாவதா உனக்கு இந்த டாஸ்க்கை தான் ஆடணும் இந்த டாஸ்க்கை ருசி பார்க்கணும் உனக்கு தோணுச்சுன்னா பிக் பாஸ் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காப்ல டாஸ்க் இறங்கி ஆடுங்க. ஓடும்போது முடியாத பட்சம் என்னால் உனக்கு முடியாதுன்னு சொல்லி தெரிஞ்சுன்னா பின்னாடி ஓடி வந்துரு. அதை பார்க்க நல்லா தான் இருக்கும். ஏன்னா சௌந்தர்யா அப்படிங்கிற கேரக்டர் இந்த வீட்டுக்குள்ள இந்த மாதிரி தான் ஒன்று பண்ணுவா டிஃப்ரெண்டாக தான் பண்ணிட்டு இருப்பா. ஸோ அந்த விஷயத்தை நீ அட்டன் பண்ணனா அது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். வேணா அட்டன் பண்ணி சொன்னாங்களா. சேம் அதே மாதிரி 10 லட்ச ரூபா டாஸ்க்கு சௌந்தர்யா அவர்கள் இறங்கியிருக்காங்க. இறங்கின சௌந்தர்யா ஓடினாங்க போல. ஓடின சௌந்தர்யாவுக்கு பெட்டி எங்க இருக்குன்னு தெரியல. நான் சொன்னேன்னா போக போக அந்த பாதையெல்லாம் மாற்றி வைப்பாங்க. நிறைய பாதையை சுத்த விடுவாங்க. கண்டிப்பாக குழப்பங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது. 2 லட்சம் ரூபாய்க்கே இவங்க சுத்த விட்டுருப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா 2 லட்சத்துக்கே இவங்க எத்தனை மீட்டர்
மீட்டர் 90 மீட்டர் வச்சிருக்காங்க. அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா 90 மீட்டர். ஆனா அங்க இருந்து போறது 45 மீட்டர்ஸ் தான். 45 மீட்டர் அப்படிங்கும்போது நம்ம டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அதை தாண்டி ஒரு 80 மீட்டர் 100 மீட்டர் போனா ஓடி போறதே கஷ்டம். எங்க இருக்குன்னு சொல்லி நீ தேட வேண்டியிருக்கும். 4 யூட்டன் டப்புன்னு வந்துட்டாலே நீ மறந்துடுவ. அதே மாதிரி 10 லட்சம் ரூபாய்க்கு எத்தனை யூட்டன் போட வச்சாங்கன்னு தெரியல. 10 லட்சம் ரூபாய்க்கு பணப்பெட்டியை தேட போன சௌந்தர்யா தேடி பார்த்துட்டு டேய் பெட்டியை காணும்டா என்ன விடுங்கடா சாமின்னு சொல்லி பிச்சு பிடிங்கி வீட்டுக்கு ஓடி வந்திருக்காங்க. டே பிச்சு பிடிங்கி வீட்டுக்குள்ள ஓடி வந்திருக்காங்களாம். எனக்கு தெரிஞ்ச அந்த சம்பவம் நல்லா இருக்கும். இதுக்கு ஒரு சில பேர் வருவாங்க, ப்ரோ இதெல்லாம் நீங்க அட்டன் பண்ணாமே இருக்கலாம் ப்ரோ, இருக்கட்டும் ப்ரோ, எல்லாமே இருக்கட்டும் ப்ரோ, மத்த எல்லாரும் சூப்பரா ப்ளே பண்றாங்க இல்லன்னு சொல்லவே மாட்டேன். சௌந்தர்யாக்கு ப்ளே பண்ண தெரியறதா இல்லன்னு சொல்லவே மாட்டேன். இருந்தாலும் அந்த 10 லட்சம் ரூபாய்க்கு கஷ்டமா தான் இருக்குன்னு தெரிஞ்சு நம்ம அவுட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சு அந்த டாஸ்க்ல இறங்கி ஆடி இருக்காங்கல்ல. விஜய் விஷால்னு ஒருத்தர் இருக்கான், எங்க விஜய் விஷால்னு ஒருத்தன் இருக்கான், அவன் எங்கப்பா அவன் இந்த வீட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கான் ஆரம்பிச்சாப்ல. தலைவர் வந்து பழைய மாதிரி ஜாலியா கதை பேசிட்டு சுத்த ஆரம்பிச்சாப்ல. அவரு டாஸ்க்லாம் ஃபோக்கஸே இல்ல. என்ன இன்னைக்கே வெளியே அனுப்பினாலும் பரவாயில்லப்பா நான் வெளியே போறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்காப்ல. மொத்தத்துல விஜய் விஷால்லாம் உள்ள இறங்கல போல. பட் நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு மேபி யாராவது ட்ரை பண்ணிக்கலாம். அந்த ட்ரைல கூட சௌந்தர்யா வந்து நான் தான் போவேன்னு சொல்லி வலுக்கட்டாயமா போயிருந்திருக்கலாம். ஸோ நமக்கு எதுவும் தெரியாதுல்ல. ஸோ அதனால தெரியாம டக்குன்னு இது வார்த்தைகளை விட வேண்டாம். ஆனா சௌந்தர்யா அவர்கள் தான் போயிருக்காங்க. போயிட்டு பெட்டி கிடைக்காம ரிட்டர்ன் வீட்டுக்கு ஓடி வந்துட்டாங்களா. எனக்கு தெரிஞ்ச அப்போ நாளைக்கான சம்பவம் வேற லெவலில் இருக்கும்னு எனக்கு தோணுது. இதுல பவித்ரா கண்டிப்பா பாராட்டி ஆகணும் ப்ரோ. ஏன்னா நான் ஒரு விஷயத்துக்கு காலைல சொன்னேன் தெரியுமா, பவித்ரா வந்து ஒரு விஷயம் கியூட்டா பண்ணாங்க. நேற்று வந்து முத்துக்குமார் அந்த பணப்பெட்டி எடுத்துட்டு வந்தோன்னே நம்மளும் இந்த டாஸ்க்ல ஆடணும், ஆனா எல்லாரும் வேகமா ஓடுறாங்க, நம்மளால ஓட முடியுமான்னு சொல்லி யோசிச்சு அவங்க ஓடி பார்த்து அந்த வீட்டுக்குள்ள ட்ரை பண்ணாங்க. நான் அப்பவே சொன்னேன் கியூட்டா பண்றாங்க. சிம்பிள் ப்ரோ, ஒண்ணுமே இல்லை. இப்போ வீட்டுக்குள்ள சும்மா புல்லுல அங்கேயும் ஓடுறதுக்கும் வெளியே டக்குன்னு ஒரு போட்டின்னு சொல்லி ஒரு டைமர் வச்சு உங்களை வெளியே ஓடுறதுக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. இங்க டைமர் கிடையாது. இங்க சும்மா நீங்க ஜாலியா ஓடிட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க வேகமா ஓட வாய்ப்பு இருக்கு, ஸ்லோவா ஓட வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு டாஸ்க்னு வரும்போது அங்க ஒரு டைமர் கொடுத்து இந்த டைம்ல நீங்க உள்ள வரணும்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு பதட்டம் வந்துடும். அந்த பதட்டம் கண்டிப்பா உங்களை கால் வாரி விட்டுரும். ஓகேவா? அந்த பதட்டத்தையும் பயங்கரமா மேனேஜ் பண்ணி அந்த 2 லட்சத்தை அந்த வீட்டுக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது வேற லெவல் விஷயம். பவித்ராக்கு கண்டிப்பா நீங்க ஃபயர் விடுவீங்க நான் நம்புறேன். கண்டிப்பா இப்ப சொல்லலாம் நண்பர்களே, டாப் 6 ஒரு ஏத்தாள் தான் வீட்டுக்குள்ள இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. இப்ப சொல்லல, ஏன்னா விளையாடி இருக்காங்கல்ல. இப்போ நம்ம டூ ஆர் டை தான். இந்த டாஸ்க்கை பொறுத்தவரை டூ ஆர் டை தான். ரன்னிங் அப்படிங்க உங்களுக்கு தெரியும். மேபி நாளைக்கு டாஸ்க்கை மாற்றி இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் நமக்கு கிடைச்ச அப்டேட் படி டாஸ்க் மாற்றல, பாதைகளை தான் சுத்த விட்டுருப்பான்னு எனக்கு தோணுது. ஆனால் ரிட்டன் 2 லட்ச ரூபா வச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது பெருசாக பாதையை சுத்த விட்டுருக்க மாட்டாங்க. சின்னதாக பாதையை மாற்றிருப்பாங்க. இப்போ ஸ்ட்ரைட் ரோடு வச்சாங்கல்ல, இப்போ டக்குன்னு ஓடி போய் பெட்டி எடுத்துட்டு வர மாதிரி அந்த வித்தியாசமாக வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மொத்தத்தில் பவித்ரா அவங்களுக்கான எஃபர்ட் போட்டாங்க. சௌந்தர்யா ஏதோ ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க, புதுசாக ட்ரை பண்ணியிருப்பாங்க போல. இன்னும் விஜய் விஷால் ஜாக்லின் அவங்களுக்கான அப்டேட் தான் எதுவுமே இல்லை. ஆனால் ஜாக்லினை பொறுத்தவரைக்கும் இந்த நைட்டு பெட்டி எடுக்க தான் சொன்னாங்க. பட் இப்போ ஒருத்தையும் எனக்கு கவனிச்ச ஒருத்தையும் இதுக்கப்புறம் பெட்டி வராதுன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா மாக்கா பண்ணனே வீட்டுக்குள்ள வந்து அந்த 6 பேருமே இன்டர்வியூ எடுக்கணும். அந்த 6 பேருமே உட்கார வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் வச்சா கூட நைட்டு ஃபுல்லாக போகும். ஓகே, கண்டிப்பாக நைட்டு ஃபுல்லாக போகும். ஏன்னா என்னால் ஒரு சீன் கவனிக்க முடிஞ்சு. பவித்ரா நம்ம மாக்கா பண்ண கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம முத்துக்குமாரன் போட்டிருந்த ஷர்ட்டும் அடுத்த சௌந்தர்யா அங்கே போய் ஆன்சர் பண்ணிட்டு இங்க முத்துக்குமார் போட்டிருந்த சட்டையுமே டிஃபரெண்டா இருந்துச்சு. அதனால சட்டை மாத்திருக்கான். அதனால எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொருத்தருக்குமே டைம் வந்து அரை மணி நேரத்துக்கு மேல போகும்னு நினைக்கிறேன். அதனால போர் அடிச்சு எல்லாம் சட்டைக்கிட்டே மாதிரி அங்கேயும் சுத்திட்டு இருப்பாங்க தான் எனக்கு தோணுது. அதனால நைட்டு டாஸ்க் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு எனக்கு தோணுது. ஒருவேளை இருந்துச்சுன்னா கண்டிப்பா அப்டேட் பண்றேன். பட் இப்போ வந்து எந்த ஒரு நியூஸ்மே அஃபிஷியல் ஆகல. அதனால ஓட்டுக்களை யாரும் மாத்தாதீங்க, தொடர்ந்து ஓட்டுக்கள் போட்டுட்டு இருக்கீங்க. அண்ட் யாராச்சும் சௌந்தர்யா வந்து பணப்பெட்டி எடுத்துட்டு போயிட்டான்னு உருட்டினாங்கன்னா தயவுசெய்து யாரும் நம்பாதீங்க. ஜாக்கல் மாதிரி தான் கடைசி நாட்களில் கண்டிப்பா ஏகப்பட்ட உருட்டுகள் வரும். இப்போ எப்படி முத்துக்குமார் முதல் நாள் வந்துச்சு பெட்டி எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்லி, அதே மாதிரி இனி இருக்க போற இந்த 2 நாட்கள் என்ன வேணா கலர் கலரா உருட்டுகள் வரும். அதனால எந்த உருட்டுகளையுமே நம்பாம உங்களுக்கு பிடிச்ச பிளேயருக்கு நீங்க ஓட்டுகள் போட்டுட்டு இருந்தீங்கன்னா மறக்காம போட்டுட்டே இருங்க. இல்ல நீங்க போடாம விட்டுட்டா கூட கண்டிப்பா இன்னும் கடைசி 2 நாட்கள் தான் இருக்கு, ஒரு 2 ஓட்டுகள் தானே பிடிச்ச ஆட்களுக்கு போட்டு விடுங்க. எல்லாம் ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ நல்ல ஓட்டுகளை வாங்கி வீட்டை விட்டு வெளியே வரட்டுமே. சொன்னாலும் பார்த்து பண்ணி விடுங்க. நாளைக்கு எபிசோட் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. இன்னொரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அந்த ட்விஸ்ட்டை கேட்டீங்கன்னா கண்டிப்பா முத்துக்குமாரன் ஃபேன்ஸ் நிறைய பேரால ஏத்துக்க முடியும்னு சொல்லி என்னால உறுதியா சொல்ல முடியும். அது என்னங்கிறத நான் அடுத்த வீடியோல சொல்றேன். இப்போ பவித்ரா சௌந்தர்யா இவங்களை பத்தி உங்களுக்கு கணக்கறதுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த